இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் தானியேலின் புத்தகம் 1 அதிகாரம் 8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஒரு வாலிபன் தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து அடிமையாக பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறான். யூத ராஜாவாக யோயாக்கிம் ஆட்சி செய்த 3 வருடங்கள் கழித்து நேபுகாத்நேச்சார் எருசலேமிலே வந்து முற்றுகையிட்டு சிறந்த ஞானிகளையும் சிறந்த யுத்த வீரர்களையும் தன் தேசத்துக்கு அடிமையாக கொண்டு செல்கிறான். அப்படி கொண்டு செல்லப்பட்டவர்களில் ஒருவன் தானியேல், வாலிபன். அந்த வாலிபன் தேவனுக்கு பயந்தவன் என்பதை நாம் அறிய முடிகிறது. ஆண்டவருக்கு பயந்த அவன், ஆண்டவர் என்னை இப்படி அடிமையாக ஒப்பு கொடுத்து விட்டாரே, ஆண்டவர் எங்களை மற்ற தேசத்திலே வந்து அடுத்த தேசத்திலே வந்து இப்படி எங்களை வேதனைப்படுத்துகிறாரே என்று எண்ணாதபடி தனக்கு நேரிட்ட சூழ்நிலையிலும் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம்? ராஜ போஜனத்தினால் வரக்கூடிய அருவருப்புகள், போதை வஸ்துகள், இவைகளுக்கு நான் உடன்பட மாட்டேன். ஏனென்றால் அங்கிருந்து சிறைபிடிக்கப்பட்டு வந்த ஞானிகள், இன்னும் யுத்த வீரர்கள், தலைவர்கள், இவர்களுக்கெல்லாம் ராஜ போஜனம் கொடுக்கப்பட்டு அவர்களை சிறந்த நபர்களாக உருவாக்க வேண்டும் என்பது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய விருப்பம். ஆனால் தானியேலோ அவனுடைய நண்பர்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம். தெய்வ பயத்தோடு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த விதமான கலாச்சாரங்கள், எந்த விதமான அருவருப்புகள் எனக்கு வேண்டாம் என்று தீர்மானிக்கிறான். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மோடும் பேசுகிறார். காலங்கள் மாறலாம், உலகத்தில் ஞானமும் உலகத்தின் கலாச்சாரங்களும் மாறலாம். நாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு மாறிவிடக்கூடாது. இன்றைக்கு மனிதர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதை விட அந்தந்த காலத்துக்கேற்ற விதமாய் தங்களுடைய கலாச்சாரங்கள், பேச்சுகள், தங்கள் நடை உடை பாவனைகள், தங்களுடைய சிகை அலங்காரங்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். ஆம், நானும் நீங்களும் தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழ்வோம் என்றால் தேவன் நம்மை ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அடிமையாக வந்த தேசத்திலே தானியேலை குறித்தானாலும் சரி, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை குறித்தானாலும் சரி, நாம் பார்க்கிறோம். தானியேல் ராஜாவினுடைய அரண்மனையிலே மிகவும் பெரியவனாய், 2 அதிகாரம் தானியேல் 2:48 சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். அவன் வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். இந்த உயர்வு எங்கிருந்து வந்தது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால், ஆண்டவருக்காக வாழ்வோன் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் எடுத்த இந்த நல்ல தீர்மானம். சங்கீதம் 126:3 சொன்னபடி, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இன்னும் அதே சங்கீதம் 126:5 சொல்லப்பட்டிருக்கும், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆம், 128
4வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலுடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த உயர்வை கொடுப்பதற்குரிய மிக முக்கிய நோக்கம், தெய்வ பயத்தோடு தேவனுக்காக வாழ்வோம் என்று அவர்கள் எடுத்த நல்ல தீர்மானங்கள். இந்த கால வேளையிலே நாமும் ஆண்டவருக்காக வாழ்வதற்கான தீர்மானங்களை எடுப்போம். ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். தெய்வ பயத்தோடு வாழ்வோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்களும் எங்களை உய்ந்து ஆராய்ந்து தேவனுக்கு பிரியமானது என்னதென்று அறிந்து அப்பாதையிலே நல்ல தீர்மானத்தோடு ஓட எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.